கொய்யாப்பழம் 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 கொய்யாப்பழம். இந்த ஊர்ல ஆளே காணோம். ஏதாச்சும் ஒன்னு ரெண்டு பேர் தான் கண்ணில் படுறாவே. கண்ணில் படுற ஒருத்தரும் கொய்யாப்பழம் வாங்க மாட்டேக்காவே. இப்படி ஒவ்வொருத்தரும் வாங்காம போனா நான் எங்க இருந்து கொய்யாப்பழத்தை விற்பேன்? சுவையான கொய்யாப்பழம், டேஸ்டான கொய்யாப்பழம், கொய்யாப்பழம் கொய்யாப்பழம் வாங்க வாங்க. தெரியாதனமா இந்த ஊருக்குள்ள வந்துட்டேன் போல. பேசாம பக்கத்து ஊருக்கு போயிருந்தா கூட இந்த அவ்வளவு பழத்தையும் வித்துருக்கலாம். மகாராணி ஒரு நேரம் வீட்டுல இருக்காள பாரு. காலையில பார்த்தது எழுந்த உடனே அதால கதை பேச ஊர் சவறதுக்கு பேருவா போல. எப்ப பார்த்தாலும் தெருவும் தினையமா தான் அலைஞ்சிட்டு அடக்கா. நான் இங்க வந்து 3 நாள் ஆகுது. ஒரு நேரம் ஒழுங்கா வீட்டுல இருந்திருப்பாளா? என்ன நேரம் இப்படி வெளியே தான் சுத்திட்டு இருக்கா. சரி இன்னைக்கு ஊருக்கு கிளம்பலாம் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடலான்னு பாத்துட்டு இருந்தா ஆளை காணும். எங்கதான் போய் தொலைஞ்சாலும் தெரியல. இவளுக்கு தெரியாதனமா இவளுக்கு என் பையனை போய் கட்டி வச்சு விட்டேன். பாவம் என் பையன் இவட்ட கடந்து எவ்வளவு கஷ்டப்படுறானோ எனக்கு தெரியாது. என்ன கொஞ்ச நேரத்துல பஸ் வந்துடும். இவட்ட சொல்லிட்டு போனோம் என்ன அவசியமா என்ன? நம்ம பேசாம வீட்டை பார்த்து நம்ம கிளம்ப வேண்டியதான். இங்க இருந்தானே இவ பண்றதெல்லாம் பார்த்து நம்மளுக்கு பிரஷர் ஏறிடும். சரி இவட்டெல்லாம் ஒரு நாள் கூட இருக்க முடியாதுப்பா. கொய்யாப்பழம் கொய்யாப்பழம் கொய்யாப்பழம். கொய்யாப்பழ வியாபாரி வந்திருக்காரு போலயே. என் பையனுக்கு கொய்யாப்பழம்னா ரொம்ப பிடிக்கும். ஏப்பா தம்பிக்கு வாப்பா. ஏக்கா கொய்யாப்பழம் வேணுமாக்கா? வாங்கிக்கிறீங்களா? ஏப்பா தம்பி வாங்கிக்கிறேன்ப்பா. கொய்யாப்பழம் பார்க்க நல்ல பழமா தான் இருக்கு. 1 கிலோ எவ்வளோப்பா? ஏக்கா 1 கிலோ 100 ரூபாக்கா. என்ன தம்பி 1 கிலோ 100 ரூபாங்க? எனக்கு ஊர்ல தோட்டம் துறவு எல்லாம் இருக்கு. எல்லா கொய்யாப்பழ மரம் எல்லாம் இருக்கு. அங்கெல்லாம் போனா சும்மாவே நாங்க அவ்வளோத்தையும் பறிச்சு தும்போ. நீ 100 ரூபாங்க. சரி வியாபாரத்துக்கு விற்கிறதுனால ஒரு 50 ரூபா 60 ரூபானாலும் பரவாயில்ல. அநியாய விலை சொல்றியே. எக்கா இதெல்லாம் டெல்லியில இருந்து வந்த கொய்யாப்பழம்க்கா. அதனால வேலை அதிகமா தான் இருக்கும் பாத்துடுங்க. நம்ம ஊர் கொய்யாப்பழத்தை விட இது டபுள் மடங்கு சத்துக்கா. என்ன இனிப்பா இருக்கும் தெரியுமா? தேன் மாதிரி இருக்கும்க்கா. நீங்க வாங்கி ஒண்ணு சாப்பிட்டு பாருங்க. அதான்க்கா இது வேலை அதிகம். சரி வெளியே எல்லாருக்கும் 100 ரூபா கொடுக்கேன். உங்களுக்கு வேணா 90 ரூபாய்க்கு தரேன்க்கா. என்னமோ சொல்றா. இருந்தாலும் நம்ம ஊர் காய் மாதிரி வருமாயா? சின்னக்கா டெல்லியில இதுக்குன்னு மெனக்கட்டு இந்த கொய்யா மரத்தை வச்சு வளர்த்து பழம் பறிச்சு நம்மளுக்கு இங்கே அனுப்பிச்சு விடுறாவக்கா. என்ன டேஸ்டா இருக்கும். சும்மா இல்ல நீங்க தின்னு பாருங்க அதுக்கப்புறம் பேசுங்க. சரிப்பா தம்பி அப்போ ஒரு 1 கிலோ போடு. 90 ரூபா தாரேன். என் பையனுக்கு வேற கொய்யாப்பழம் விரும்பி சாப்பிடுவான். ஏக்கா உங்களுக்கு பழம் எவ்வளவு வேணுமோ பிறக்குங்கக்கா. பார்த்து உங்களுக்கு நல்ல பழமா பார்த்து எடுங்க. நான் கொஞ்சம் தான் அதில் போயிட்டு வரேன். எப்பா தம்பி எங்க தம்பி போறா? எக்கா என்னக்கா நீங்க இதையுமா சொல்லிட்டு போவே? நான் கொஞ்சம் ஒதுங்க போறேன்க்கா. கொஞ்சம் பாத்ரூம் போயிட்டு வரேன். வேற ஒன்றும் இல்லை. ஒரு 2 நிமிஷத்துல வந்துருவேன். சரிப்பா சரிப்பா. டெல்லியில உள்ள கொய்யாப்பழமாமே பாக்குறதுக்கே ஒரு தினுசா தான் இருக்கு. நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. நல்லா கொஞ்சம் கலரும் கொஞ்சம் மாத்தி மாத்தி தான் இருக்கு. நல்ல பழமா தான் இருக்கும்னு நினைக்கேன். ஒரு 2 கிலோவா பேசாம வாங்கி போட்ட வேண்டியதுதான். ஐயே அடுப்புல வேற குழம்பு வச்சேன். அது வேற பத்தி எரியுது போலயே. வாட கப கபன்லாம் வருது. போய் கேஸ் சாப்பிடணும் முதல்ல. என்னடா இது நம்ம வீட்டு முன்னாடி ஒரு கூட ஃபுல்லா கொய்யாப்பழம் இருக்கு. ஒருவேளை மாமியார் வாங்கி இங்கி வச்சிருக்கோம். நம்ம புருஷனுக்கு பிடிக்கும்ட்டு என்னன்னு தெரியல. நல்ல கொய்யாப்பழமாலாம் இருக்கு. இதை எப்படி அவளுக்கு திங்கிறது? இன்னொரு 2 நாள் இருந்தா அவளும் அழுவி போயிடும். நல்ல பழமாவுல இருக்கு. இது எப்படி வாங்கி வச்சுட்டு ஊருக்கு போயிட்டோம் என்னன்னு தெரியலையே. எத்தே எத்தே ஐயா கூப்பிட கூப்பிட சத்தம் இல்ல. அப்போ பழத்தை வாங்கி வச்சுட்டு அந்த ஆளு ஊருக்கு போயிட்டு போல. இன்னைக்கு வேற கிளம்பணும்னு சொல்லிட்டு இருந்து போயிட்டு போலச்சோ. ஒரு வார்த்தை கூட சொல்லாம எப்படி கிளம்பி போயிருக்கு பேரு. அதுக்குன்னு இந்த கொய்யாப்பழம் கூட வீட்டுக்குள்ள வச்சுட்டு போனானே. எப்படி திண்ணையில வச்சுட்டு போவே. நல்ல கொய்யாப்பழமா இருக்கு. இவளையும் கொண்டு வீட்டுக்குள்ள வச்சா நெட்டை எங்க 1 பழமோ 2 பழமோ தும்பாரு. பேசாம இதை அவளையும் கொண்டு வித்துற வேண்டியதுதான். வித்துட்டு சும்மா 2-3 பழத்தை மட்டும் வீட்டுல கொண்டு போய் கொடுத்தனா அந்த நெட்டை தின்னுக்கிடுவாரு. தூக்கிட்டு பேர வேண்டியதுதான். இன்னைக்கு ஒரு அமௌண்ட்டை பாத்திர வேண்டியதான். கையில வேற காசு இல்ல. வித்து இன்னைக்கு காசு ஆக்கிற வேண்டியதுதான். கொய்யாப்பழம் கொய்யாப்பழம். என்ன வீட்டுக்குள்ள போயிட்டு கேஸா பண்ணிட்டு வர்றதுக்குள்ள இந்த கொய்யாப்பழ கூடையே காணோம். இந்த வியாபாரி நம்மளுக்கு தந்துட்டு தானே போறேன்னா அதுக்குள்ள கூட எடுத்துட்டு போயிட்டான் போலயே. சரி ஒருத்தனே நம்ப முடியல. இந்த ஒண்ணுக்கு போயிட்டு வரேன் கூட கொஞ்சம் பாத்துக்கிடுங்கன்னா அதுக்குள்ள கூட எடுத்துட்டு போயிட்டான் போல. நம்மளுக்கு வேற 1 கிலோ பழம் தரேன்னா அந்தால போயிட்டான். சரி நல்ல பழமா வேற இருந்து டெல்லியில உள்ள பழம் வேற சொன்னா ஆசையை காட்டி அந்தால மோசம் பண்ணிட்டு போயிட்டான். சோ சோ எவ வீட்டு கோழின்னு தெரியல. நம்ம வீட்லயே வந்து மேய்ஞ்சிட்டு தெரியுது. நம்ம வீட்டு கோழி ஒரு நேரம் நம்ம வீட்டுல இருக்க வழியே காணோம். அடுத்த வீட்டு கோழி எல்லாம் இங்க வந்து மேய்ஞ்சிட்டு இருக்கு. நம்ம வீட்டு கோழிக்கிட்ட அரிசியை போட்டா இதுங்கெல்லாம் வந்து தின்ட்டு போகுது. அது அந்தால பட்டி கிடந்து சாவுது. சோ கொய்யாப்பழம் கொய்யாப்பழம். என்னது கொய்யாப்பழமா? யாரு? நம்ம சின்ன பொண்ணா இது? ஏ சின்ன பொண்ணு கொய்யாப்பழம் கொய்யாப்பழம். ஏன் இழுவே கொய்யாப்பழம் வாங்குறியா? என்ன வாசிலே தர போறா? கொய்யாப்பழம் வாங்குறியான்னு கேட்க. தாராவ உனக்கு வசில தந்துட்டே இருக்காவ. எங்க உள்ளதுடி கொய்யாப்பழம்? நல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாதிரி இருக்கு. ஏடி அது எங்க மாமியார் ஊர்ல இருந்து வந்துச்சுடி ஒரு கூட கொய்யாப்பழம். அங்க எங்க மாமியார் தோட்டம் வச்சிருக்குல்ல அங்க உள்ள கொய்யாப்பழம் பார்த்துக்க என்ன டேஸ்டா இருக்கும் தெரியுமா? வாங்கி தின்னு பாரு. நம்ம ஊர் சைடு உள்ள காயாடி அப்ப நல்லா இருக்குமே. கொய்யாப்பழம் கொய்யாப்பழம். ஏ கொய்யாப்பழம் கொய்யாப்பழம். எவடி அவ கொய்யாப்பழம் கொய்யாப்பழம் கூவுறது? ஏ சின்ன பொண்ணு நீயா? நானும் கொய்யாப்பழம்னு யாரு அப்படின்ட்டு வேகமா ஓடி வந்து மெதுக்க கொய்யாப்பழம் வாங்கணும்னு நீயா? நான் தாண்டி கொய்யாப்பழம் வாங்கிக்கிறியா? அதுக்கு தானே வந்திருக்கேன். 1 கிலோ எவ்வளோ? 1 கிலோ அது இப்படி டக்குன்னு கேட்டா எப்படி சொல்றது? அது 1 கிலோ 110 ரூபாடி. அடே எப்பா வேலை ஜாஸ்தியால சொல்றா? ஊர்ல உள்ள காய் ஃப்ரெஷ்ஷான காயின்னு சொல்றேன்.
வேற வேலை அதிகமா இருக்குங்க. நீ வேற இதுல என்ன எவ்வளவு ஸ்பெஷல் இருக்கு தெரியுமா அந்த கொய்யாப்பழத்துல? அப்படி என்னடி இருக்கு? எடி இந்த கொய்யாப்பழத்தை தின்னா ஒரு வியாதியும் வராதுடி. இந்த புத்துநோய் கேன்சர் எல்லாம் சொல்றாவ தெரியுமா, அதெல்லாம் ஒண்ணுமே வராது பாத்துக்க. சிட்டா பறந்து போயிரும். சக்கரை நோய் வராது, ஒண்ணுமே வராது பாத்துக்க. நல்லா ஒரு நாளைக்கு ஒரு பழம் நல்லா டெய்லி தின்னோன்னு வச்சுக்கேன், அது பாட்டுக்கு உடம்பு நல்லா ஜம்முன்னு மெயின்டைன் ஆகி நல்லா ஸ்லிம் ஆயிரலாம். அது மட்டும் இல்ல பத்துக்க, குடிகார புருஷன் இருந்தானுங்கன்னு வச்சுக்கேன், இந்த கொய்யாப்பழத்தை கொடுத்தா குடியேன்னு பாட்டிடுவானுங்க. ஏ சின்ன பொண்ணு, நீ மத்தது சொன்னதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். சரி, புத்துநோய் வராது, சுகர் வராது, உடம்பு ஸ்லிம் ஆயிரும், எல்லாம் சரிதான். அது என்ன, இந்த கொய்யாப்பழத்தை தின்னு குடிகார புருஷன் குடிய விட்டுருவான் போல. இது என்னடி நல்ல கதையா இருக்கு? போய் சொல்லலாம், அந்தால ஒரேடி அளந்து விடாத. ஏய் இழுவ, இதுல தாண்டி ஸ்பெஷலே இருக்கு. நான் கொய்யாப்பழ கூடையில இந்த சைடு வச்சிருக்கிறது எல்லாம் நார்மலா உள்ளவியலுக்கு, இந்த சைடு உள்ளது அவ்வளோ குடிகாரவியலுக்கு கொடுக்கறதுக்காக வச்சிருக்கேன் பத்துக்க. இவன் புருஷன் குடிப்பான்லாம், குடியை நிறுத்தனா இந்த சைடு உள்ள கொய்யாப்பழத்தை வாங்கிக்க, 200 ரூபா 1 கிலோ. அதுல வந்து குடியை நிப்பாட்டுறதுக்காக ஒரு ஊசி ஏத்தி இருக்கு பத்துக்க. அந்த கொய்யாப்பழத்தோட அப்படி சேர்த்து சாப்பிட சாப்பிட குடியெல்லாம் போயிரும், குடியை நிப்பாட்டிடும் அவன் புருஷன். என்ன சின்ன பொண்ணு சொல்றா, உண்மையாவா? குடிய நிப்பாட்டுறதுக்கு கொய்யாப்பழத்துல ஊசி ஏத்திருக்கியா? ஆமாடி ஆமா. எங்க மாமியார் ஊர்ல எல்லாம் அவ்வளவு ஆம்பளையாளுக்கும் இப்படி ஊசியில கொய்யாப்பழத்தை ஏத்தி ஏத்தி தான் கொடுத்து தான் குடிய வளர்த்து நிப்பாட்டிட்டு இப்ப நல்லா இருக்காவே. அப்படியே சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு, அப்ப எனக்கு ஒரு 5-6 கிலோ தாடி, நல்லா ஊசி ஏத்தி தந்துட்டா போச்சு. ஊசிலாம் ஆல்ரெடி ஏத்தி தான் இருக்கும். டெய்லி புருஷன் ஒரு 4-5 கொய்யாப்பழம் திங்க மட்டும் சொல்லிரு, வேற ஒரு பிரச்சனையும் இல்ல, குடி அப்படின்னு நிப்பாட்டிடுவான். பரவாயில்லையே சின்ன பொண்ணு, இந்த மாதிரிலாம் இருக்கா? ஆமாடி. உனக்கு எத்தனை கிலோ வேணும்? எனக்கு ஒரு 3 கிலோ தா. எனக்கு வந்து நார்மல் கொய்யாப்பழம் உண்டா போதும். சரி சரி, உனக்கு 3 கிலோன்னா 300 330 பத்துக்க. வேணா 10 ரூபா குறைச்சு 320 ரூபாயா தா. ஆமா, குறைச்சவா ஒரு 30 ரூபாயை குறைக்கணும். 10 ரூபாய் குறைச்சு விட்டு போ ஆவியா. இல்லவ, உனக்கு 5 கிலோ 1000 ரூபா, 1 கிலோ வந்து 200 ரூபா பத்துக்க. பரவாயில்ல சின்ன பொண்ணு, தா. இன்னைக்கு நம்மளுக்கு நல்லது ஏட்டாதான். ஏடி உங்களுக்கு என்ன பழம் வேணுமோ பார்த்து எடுங்கடி. வேற நான் எடுத்து கொடுத்தேன்னா அது அழுவி இருக்கு, இதுல புழு வந்திருக்கு, இது சரியில்லை அது சரியில்லை, எதுக்கு நீங்களே பார்த்து எடுங்க. சரி சின்ன பொண்ணு, நாங்களே எடுத்துக்கிறோம். ஏ சின்ன பொண்ணு, என் புருஷனுக்கு எந்த சைடு எடுக்கணும்? வா, இந்த சைடு உள்ள பழத்தை பிறகு வா வா. இப்படியே ஏதாச்சும் பொய்ய சொல்லி அவளை கொய்யாப்பழத்தையும் வித்து காசு ஆக்கிற வேண்டியதுதான். கடவுளே, இந்த கொய்யாப்பழத்தை தின்ட்டு என் புருஷன் குடிய விட்டா எனக்கு அதுவே போதும். எக்கோ, என்ன தம்பி, அந்த ஆளு போயிட்ட போல நினைச்சேன், வந்துட்டா போலயே. எக்கா, அது எப்படிக்கா போவே? என்ன கொய்யாப்பழம் அவளத்தையும் கொண்டு போய் வித்துட்ட போலயே வெளியே மொத்தமா? எனக்கு 1 கிலோ தாரேன்ட்டு அந்த ஆளு போயிட்ட போலயே. எக்கா, என்னக்கா சொல்றியே? உங்ககிட்ட தானே கூடைய வச்சுட்டு போனேன். நான் இப்பதான் பாத்ரூம் போயிட்டு வரேன். என்னது, இப்பதான் பாத்ரூம் போயிட்டு வரியா? ஆமாக்கா. என்ன தம்பி, நான் இங்க ஒத்தையில உட்கார்ந்திருக்கேன், ஏமாத்திரான் பாக்கியோ? அதே நான் கேட்கணும், என்ன என்ன ஏமாத்த பாக்கியல? ஏன் கூட எங்க? ஏன்ட கேக்க கூட எங்கன்ட்டு நான் வெளிய வந்து பார்த்தா கூடயே காணோம். என்ன சொல்றியே? கூடயே காணுமா? ஆமா, அடுப்புல குழம்பு போட்டுருந்தேன், ஆஃப் பண்ண போனேன். ஆஃப் பண்ணிட்டு வெளிய வந்து பார்த்தா கூடயே காணோம். சரி, அதான் நீ எடுத்துட்டு போயிட்டா போல, கொய்யாப்பழம் வர தராம போயிட்டேன்னு திட்டிட்டு இருந்தேன். ஏக்கா, என்ன நீங்க வேலையாடுறீங்களோ? என்ன என் கொய்யாப்பழத்துக்கு கூட எங்க முதல்ல எடுத்து ஒளிச்சு வச்சிட்டு இப்படி என்ன அவளுக்கு ஆட்டை போட்டலான்னு மொத்தமா பாத்தீங்களோ? டெல்லி கொய்யாப்பழம்னே இப்படி திருடலான்னு பாத்தீங்களோ? மரியாதை கூடயே தங்கக்கோ, இல்லைன்னு நல்லா இருக்காது. ஆமா, எனக்கு இதான வேலை, உன் கொய்யாப்பழத்தை திருடுறது தானே எனக்கு வேலை. நீ எடுத்து எங்கேயோ ஒளிச்சு வச்சுட்டு ஏன் சண்டைக்கு வரியோ? என்ன மொத்தமா என்கிட்ட காசை கறந்துடலான்னு வந்தியோ? தேவையில்லாம பேசாதீக்கோ. நானே இப்பதான் ஒண்ணுக்கு போயிட்டு இப்பதான் நான் உங்க வீட்டுக்கு முன்னாடியே வரேன். எப்பா எப்பா எப்பா, எப்படி நடிக்கிறானுங்க பாரு. இப்படியே தான் பகல் கொள்ள அடிச்சிட்டு தெரியுமா போலயே. இப்படிதான் ஊர் ஊரா போய் எக்க கொஞ்ச நேரம் என் கூட பாத்துக்கிடுங்கன்னு ஒவ்வொருத்தையா கொடுத்துட்டு இப்படி போறேன்ட்டு போயிட்டு வந்து கடைசியில இப்படி வந்து சண்டை போடுவியோ? என்ன எத்தனை பேர் ஏமாத்தலான்ட்டு இப்படி கிளம்பி வந்திருக்கியே? என்னது, நான் ஏமாத்துக்காரனா? உன் வீட்டுல வந்து கூடைய கொண்டு கொஞ்சம் பாத்துக்கிடுங்கன்னு வச்சே பத்தியா? என்ன சொல்லணும்? திருட்டு குடும்பம், சரியான திருட்டு குடும்பமால இருக்கு. ஆமா, நான் தானே உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன், அது என்ன திருட்டு குடும்பங்க? என்ன நினைச்சிட்டு இருக்கா? இந்த பாரு, நீ இப்படியே பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கே, அவனு போலீஸ்ல போய் எழுதி கொடுத்துருவேன். போலீஸ்ல எனக்கு எழுதி கொடுக்கல, என் பேர் பஞ்சவர்ணம் இல்ல, பஞ்சவர்ணம் கொஞ்சம் வரணும்னு. ஏக்கா, உங்க பேர்லாம் இப்ப எனக்கு தேவையில்ல பத்திடுங்க. முதல்ல என் கொய்யாப்பழ கூடயே தாங்க. தேவையில்லாம அதை எடுத்து எங்க கொண்டு வச்சியலோ? என்ன அந்தானே ஒரேடி அவ்வளவு கொய்யாப்பழையா ஆட்டையை போட்டலான்னு பத்திட்டீனோ? இந்த மாதிரி ஆட்டையை போடுற புத்தில எனக்கு கிடையாது, உனக்கு தான் இந்த மாதிரி புத்தி. அதானே நீ ஆதன வேணுனே வந்து கரெக்டா என் வீட்டு முன்னாடி கொய்யாப்பழ கூட்டி வச்சுட்டு போயிருக்க. அப்ப எல்லாம் நீ பிளான் போட்டு திட்டம் போட்டு தானே வந்திருக்கா என் வீட்டுக்கு. ஆமா, திட்டம் போட்டு வர்றாங்க, திட்டம் போட்டு. எனக்கு இதான வேலை. நீங்க மட்டும் தான் போலீஸ் போவீங்களா? வந்து நானும் போறேன். இப்படி என் கொய்யாப்பழ கூட திருடிட்டு நானே எழுதி கொடுக்கேன். எனக்கு இப்பதானே எல்லாம் புரியுது. வீட்டுல யாரும் இல்லாத நேரமா பார்த்து கரெக்டா என் வீட்டுக்கு வந்து கூடைய வச்சுட்டு என்கிட்ட சண்டை இழுக்க, அப்படித்தானே? காசு ஆட்டையை போடலாம் நீ வந்திருக்கா. உங்க காசை வேண்டாம், எனக்கு ஒண்ணு வேண்டாம். முதல்ல என் கூடைய மட்டும் தாங்க. கூடைய நீ எங்க வச்சியோ அங்க இருக்கும் பாரு, எனக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. நான் இங்க தானே வச்சேன், நீ இங்க வச்சனதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? என்னக்கு அப்படி மாத்தி பேசுறியே? நான் உங்ககிட்ட சொல்லிட்டு தானே போனேன் கொஞ்சம் பாத்துக்கிடுங்கன்ட்டு. நீ சொன்னா நான் எதுக்கு பாக்கணும்ல? நான் எதுக்கு பாக்கணும்? நானும் பொறுமையா பேசிட்டு இருக்கேன், ஓவரா பேசிட்டு இருக்கேன். நீ எதுக்கு இங்க வச்சிட்டு போனா? அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது. அதானே உங்க பேச்சிலே திமிரு தெரியுதே. நீங்க தான் எடுத்து கூடையே எடுத்து ஒளிச்சு வச்சிருப்பீன்னு நினைக்கிறேன். முதல்ல உங்க வீட்டுக்குள்ள போய் செக் பண்ணாதான் முடியும். இந்த
வீட்டுக்குள்ள வந்தா காலை உடைச்சு கையில தந்துருவேன் பத்துக்க. உடைப்பிய நல்லா உடைப்பிய. அடியே இன்னும் மாடி பாக்கியே அந்தால பாக்குறேன்ட்டு பழத்தை அவளுக்கு நசுக்கி போட்டுறாதியே. இரு சின்ன பொண்ணு, பார்த்து பொறுமையா தான் எடுக்க முடியும். வேற அவசர அவசரமா எடுத்து வேற அடிபட்ட பழமா இருந்தா நான் என்ன பண்ணுவேன்? ஆமா சின்ன பொண்ணு, நாங்க பழத்தை பார்த்து கொஞ்சம் பொறுமையா எடுக்கோம். நீ அதுக்குள்ள நம்ம சப்ஸ்கிரைபர் நேம் எல்லாம் சொல்லிடு. ஹாய் இந்துமதி, ஹாய் விஜி, ஹாய் கவிநிலவு, ஹாய் லக்ஷ்மிபதி, ஹாய் சுகந்த், ஹாய் நிதர்ஷினி, ஹாய் உமர் பரக்கத், ஹாய் சாந்தி சங்கர், ஹாய் கருப்பசாமி, ஹாய் சுபாஷ். நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். டாடா, பை பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.